விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் சேர கடவன். A believer wicked man forsake his way. விசுவாசியாய் வாழ்க்கையை துவங்கி துன்மார்க்க வழியில் சென்ற அந்த மனிதன் தன் வழியை விட்டு திரும்ப கடவன். The first person about whom I want to bring to a knowledge is Baasha, who followed the way of Jeroboam. முதலாவதாக துன்மார்க்கமான வழியிலே சென்ற ஒரு மனிதனுக்கு உதாரணமாக பாஷா, அவன் யெரொபெயாமின் வழியிலே சென்றான். அவனை உங்களுக்கு முன் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். Please turn to 1 Kings chapter 16. 1 Kings chapter 16. 1 Kings 1 ராஜாக்கள் chapter 16 16ஆம் அதிகாரம் and read 1 and 2. முதல் 2 வசனங்களை படிக்கின்றோம். And the word of the Lord came to Jehu the son of Hanani against Baasha, saying, for as much as I exalted thee out of the dust and made thee prince over my people Israel, thou hast walked in the ways of Jeroboam, and hast made my people Israel to sin, to provoke me to anger with their sins. பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை அனனியாவின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவன், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால். Baasha was one of the kings among the kings of Israel who followed the way of Jeroboam. இஸ்ரவேலை ஆண்ட பல ராஜாக்களிலே ஒரு ராஜா பாஷா. இந்த பாஷா ராஜாவாக இருந்த பொழுது யெரொபெயாமின் வழிகளிலே இஸ்ரவேலை நடத்தி சென்றான். Not only about Baasha you read that he walked in the way of Jeroboam. இங்கே பாஷாவை குறித்து மட்டும் சொல்லவில்லை, அவன் யெரொபெயாமின் வழியிலே நடந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டது. No. What I want to say is there are several other kings also followed Jeroboam. யெரொபெயாம் மட்டுமல்ல, பாஷா மட்டுமல்ல, பல ராஜாக்கள் இந்த தவறான வழியிலே சென்றார்கள். So if I take one of the kings who followed Jeroboam, it's enough. யெரொபெயாமின் வழியிலே சென்ற ஒரு ராஜாவின் காரியங்களை விவரித்து சொன்னால் அது அந்த தவறான வழியில் போகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது போதும். Reading the history of the Bible and remembering also is difficult. வேதாகம சரித்திரத்தை படிப்பதும் அந்த சரித்திர சம்பவங்கள் பெயர்கள் எல்லாவற்றையும் மனதில் வைப்பதும் கடினமே. History is easy. History sometimes we find it difficult to remember. வரலாற்று சம்பவங்கள் நிகழ்வுகள் எளிதுதான், ஆனால் அதனுடைய விவரங்கள் பெயர்கள் காலங்களை மனதிலே பதிப்பது கடினம். Brethren, சகோதரரை, the first king with whom we should be cautious always when we compare our life is the way of the king Jeroboam. துன்மார்க்கமான வழியிலே நாம் போகாமல் எச்சரிக்கையாய் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்றால் நாம் கவனமாய் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ராஜாவின் வாழ்க்கை யெரொபெயாமின் வாழ்க்கை. The first king of Israel was Saul. சவுல் தான் சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜா. Then came King David. அதன் பிறகு தாவீது ராஜாவானார். Then his son Solomon. அதன் பிறகு சாலமோன் ராஜாவானார். Then came his son Rehoboam. அதன் பிறகு ரெகொபெயாம் ராஜாவானார். It was during that time the kingdom was divided. ரெகொபெயாமின் காலத்தில் தான் யூதா என்றும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரங்கள் என்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம் சிதறியது. It was not originally two kingdoms. ஆரம்பத்திலே இது சிதறப்பட்ட தேசங்களாய் இல்லை. And Rehoboam ruled the whole Israel, and his life was not liked by the people, and so revolt came. சாலமோனின் மகனாகிய ரெகொபெயாம்
ராஜாவாய் இருந்தான். ஆரம்ப நாட்களிலே முழு தேசமும் அவனோடு தான் இருந்தது. அவன் ஆளுகை செய்த விதம் சரியில்லை. ஜனங்கள் கொதித்தெழுந்தார்கள், ராஜ்யம் பிரிந்தது. The enemy came, the time was Jeroboam. அந்த வேளையிலே எதிர் பக்கத்திற்கு தலைமை தாங்கி வந்தவன் யெரொபெயாம். He became the king of Israel. இஸ்ரவேல் பகுதிக்கு அவன் ராஜாவானான். So on the one side you find the northern kingdom of Israel and the south kingdom of Judah. வடக்கு மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் என்றும், தெற்கு இஸ்ரவேல் பகுதிகள் எல்லாம் யூதா என்றும் இரண்டு ராஜ்யங்களாய் பிரிந்து போயின. Leave aside those historical points. அந்த வரலாற்று பிரிவினையை இப்பொழுது நாம் ஒரு பக்கம் வைப்போம். Don't get confused. கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். We'll come to the message of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். The man Jeroboam was a wicked man. யெரொபெயாம் துன்மார்க்கன். And his way stands as a caution for us today. யெரொபெயாமின் வழி நமக்கு துன்மார்க்கனின் வழிக்கு எச்சரிக்கையாயிருக்கிறது. We will not go in detail, நான் எல்லா விவரங்களையும் பார்க்க போவதில்லை. but the whole sin of Jeroboam, his way, are found 1 Kings chapter 12. யெரொபெயாமின் துன்மார்க்க வழி, இதை நாம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகின்றது. Please go and read from verse 27 onwards to verse 33. வீட்டிலே 27 முதல் 33 வரை இருக்கக்கூடிய வசனங்களை படித்து பாருங்கள். And there you find actually the way of Jeroboam. அங்கே யெரொபெயாமின் துன்மார்க்க வழியை குறித்து விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது. That's why I told you, please don't allow yourself to sleep when I speak. கவனியுங்கள், தேவ வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யாரும் தூக்க ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Because it's mixed with stories. ஏனென்றால் ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் சரித்திரம். We will not go much into the stories. நான் சரித்திரத்திற்கு அதிக நேரம் எடுக்கப் போவதில்லை. Two important sins can be said about Jeroboam. இங்கே யெரொபெயாமை குறித்து 2 முக்கிய பாவங்கள் அடையாளம் காட்டப்படுகின்றன. And one is his life was a stumbling block. முதலாவது, அவனுடைய வாழ்க்கையே மற்றவர்களுடைய தேவ பக்திக்கு ஒரு பெரிய இடைஞ்சல். And secondly, his self-determination. இரண்டாவது, அவன் சொந்த புத்தியிலே, சுய சித்தத்திலே உறுதியாய் இருந்து செயல்படுபவன். If you want to know all things here about what I said now, go home and read from verse 28 to the last verse of this chapter. இந்த அதிகாரத்திலே 28 முதல் கடைசி வரையிலும் இருப்பதை நீங்கள் படித்து பாருங்கள். 1 Kings 12th chapter. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய வசனங்களை படித்து பாருங்கள். As you read the lives of the kings of Israel, இஸ்ரவேல் ராஜாக்களின் வாழ்க்கையின் ஒரு அலசல் என்று பார்ப்போம் என்றால், now and then you find the name Jeroboam. அவ்வப்பொழுது யெரொபெயாமின் வழி, யெரொபெயாமின் வழி என்று வேதம் சொல்லுகிறது. So we need not read about all others. It's enough if you read that one person. ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே இந்த வழி எவ்வளவு துன்மார்க்கமான வழி என்று அறிந்து கொள்ளலாம். His main sin was he was a stumbling block. அவனுடைய மிகப்பெரிய பாவம், அவன் மற்றவருக்கு ஒரு தடை கல்லாகவே வாழ்ந்தான். What was the stumbling block? அவன் எப்படி மற்றவருடைய முன்னேற்றத்தை தடை செய்தான்? He took the 2 calves of gold, the Bible says. வேதம் சொல்லுகிறது, பொன்னினால் வார்க்கப்பட்ட 2 கன்று குட்டிகளை உண்டாக்கினான். And he said to the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொன்னான், it is too much for you to go up to Jerusalem. நீங்கள் உங்கள் சொந்த ஊரிலிருந்து எருசலேம் பட்டணத்திற்கு சென்று தேவாதி தேவனை ஆராதிப்பது உங்களுக்கு மிகவும் கஷ்டமான காரியம். And so you made these 2 calves of gold and kept them, one in Bethel, the other is Dan. ஆகவே அவன் சொன்னான், நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை பெத்தேலிலும்
இன்னொரு கன்றுக்குட்டியை தானிலும் வைத்தான். And then said, O Israel, these are the gods which brought thee up out of the land of Egypt. இந்த கன்றுக்குட்டிகளே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வங்கள் என்று சொன்னான். This is the sin. Bible says this has become, 30th verse says, First Kings 12:30, and this thing became a sin for the people went to worship before one of these gods. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். So very clearly stated, it has become a sin. இந்த காரியம் பாவமாயிற்று. Brethren, சகோதரரே, we should note that sometimes we become a stumbling block to others. சில வேளைகளிலே நம்முடைய செயல்கள், வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறது. The way of Jeroboam is a way of a stumbling block to other believers. யெரொபெயாமின் வழி என்பது மற்ற விசுவாசிகளின் தேவ பக்திக்கு இடரலாக வாழ்வது. He was a man who had unspiritual way in life. இந்த மனிதன் ஆவிக்குரிய கூட்டத்தில் தலைவனாயிருந்தான், ஆனால் வாழ்க்கையோ மாம்சத்திற்குரியவனாகவே இருந்தது. Believers, God speaks to you. விசுவாசியே, தேவன் உங்களோடு பேசுகிறார். How many times your life is a stumbling block to others? எத்தனை தடவைகள் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு இடரலாகவே இருந்து விட்டது. And I was really worried when I read this sentence. It is too much for you to go up to Jerusalem, verse 28. நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். It was God's will to choose Jerusalem as a place of His worshiping place. தம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் தம்முடைய சித்தப்படியே எருசலேமை தெரிந்து கொண்டார். But Jeroboam said, ஆனால் யெரொபெயாம் சொல்லுகிறான், don't go all the way to Jerusalem to worship. ஏன் தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், போக வேண்டாம். It's too much for you to go over there. ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துக்கு போகணும்? He wants to have a shortcut method for the followers of God. தேவனை மக்கள் நேர்வழியாய் தூரமாக இருந்தாலும் பின்பற்றுவதற்கு பதிலாக இவன் குறுக்கு புத்திக்காரன், குறுக்கு வழி காட்டுகிறான். Here is one golden calf here, better. இங்கே பாருங்கள், பெத்தேலிலே பொன்னால் வார்க்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி. Here is another one in Dan. சரி, உங்களுக்கு பெத்தேல் போக பிடிக்கலையா, வாருங்கள் தானுக்கு, இங்கே ஒரு கன்றுக்குட்டி. This is enough for you. These are the gods which brought you out of Egypt. இவைகள் உங்களுக்கு போதும், இவைகளே உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வங்கள். What a lie it was. எவ்வளவு அண்ட புழுகு இது. What a deception it was to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு வஞ்சகமாக அவன் தன் பக்கம் இழுக்கிறான். And what is the reason? காரணம் என்ன? He said to himself, Bible says, வேதம் சொல்லுகிறது, அவன் தன் மனதிலே சொல்லிக் கொண்டான், if the people would go all the way to Jerusalem, they would go back to Rehoboam and then kill him. எருசலேம் என்பது யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் தேச பகுதியிலே இருக்கிறது. கடவுளை கும்பிடுவதற்காக என் ஊர்க்காரர்கள் எல்லாம் அடுத்த ராஜா பகுதிக்கு போனார். கொஞ்ச நாள் கழித்து அவனோடு சேர்ந்து என்னை கொன்று விடுவார்கள். That's correct. You see, he wanted to hold the people unto himself. ஜனங்களை தன் பக்கமாய் நயவஞ்சகமாக இழுக்கிறான். He didn't join God, that God would make them join him. அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் இறைவனோடு இணைந்திருந்தால் இறைவன் மக்களை அவனோடு இணைத்திருப்பார். But he joined man using his own human sense. ஆனால் அவனோ மனிதர்களை தனக்கு ஆதரவாளர்களாய் மாற்றும்படியாக தனக்கென்று ஒரு குரூப்பையே டெவலப் பண்ணுகிறான். Brother, sister, சகோதரனே, சகோதரியே, if you want to have a group for yourself instead of leading them to God, you will not succeed. மக்களை
இறைவனோடு நேரடியாய் இணைப்பதற்கு பதிலாக எனக்கு பின் ஒரு கூட்டம் இருக்கட்டும் என்று ஒரு குழுவை நீ வஞ்சகமாய் சேர்ப்பாய் என்றால் அது துன்மார்க்க வழி. You should make the people focus their eyes, attention to God, to Jesus only. ஜனங்கள் இறைவனின் பக்கமாய், இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் தங்கள் இதயத்தையும் கண்களையும் திருப்பும்படியாக செயல்படுவதே உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. Unfortunately, துக்கத்தோடு சொல்லுகிறேன், some great servants of God also make mistake. மாபெரும் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட மாபெரும் தவறு செய்கிறார்கள். They try to draw people unto themselves. ஜனங்களை தங்கள் பக்கமாக தங்கள் குரூப்பில் சேர்க்க விரும்புகிறார்கள். By using one method or another method. ஏதாயிலும் ஒரு விதத்திலே வசீகரித்து ஜனங்களை இழுக்கிறார்கள். Showing money, giving job, or exalting them, giving opportunities of ministry, etc. சிலருக்கு பணம் கொடுத்து என் குரூப்ல வா என்று சொல்லுவார்கள். சிலரை பாராட்டி நீ அங்கிருந்து சும்மா தானே உட்கார வச்சிருக்காங்க, என்கிட்ட வா, உனக்கு என்னென்னமோ வாய்ப்பு தருவேன் என்று இழுப்பார்கள். The people are deceived. இதை பார்த்த உடனே மக்கள் ஏமாந்து That's போகிறார்கள். the way of Jeroboam. இந்த வழி துன்மார்க்கனாகிய யெரொபெயாமின் வழி. It's too much for you to go to Jerusalem. எருசலேமுக்கு போவது உனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். On the other day I gave you one illustration, just to remind you. முன்பு ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன், மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். An old granny could not walk all the way for this worship here. தூர இடத்திலே வசித்து வந்த ஒரு வயதான பாட்டி, அவர்களால் நடந்து பஸ் பிடித்து புரசவாக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு வருவது என்றால் மிக மிக வருத்தம் தான். All the way from திருவொற்றியூரிலிருந்து வர வேண்டும். I told her lovingly, அன்போடு அந்த பாட்டியினிடத்திலே சொன்னேன், mother, பாட்டி, why do you suffer so much walking? பாட்டியம்மா, ஏன் இவ்வளவு தூரம் நடந்து இவ்வளவு பஸ் பிடிச்சு two buses. ரெண்டு பஸ் மாறி மாறி இங்க வரணுமா பாட்டியம்மா? We have one branch there, you can go. உங்கள் திருவொற்றியூருக்கு பக்கத்திலே ஒரு ஏசிய கிளையே இருக்கிறது, அங்க போகலாமே. But I didn't have the brain of Jeroboam. Please don't misunderstand. கவனியுங்கள், ஒரு இடத்திற்கு தேவன் நியமித்த இடத்திற்கு வருகிறவர்களை இன்னொரு இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதனால் நான் அதை சொல்லவில்லை. Only to help her. ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்களே, பக்கத்துல ஒரு ஏசிய கிளை சபை இருக்கிறதே என்று சொன்னேன். But the granny said, பாட்டியம்மா சொன்னாங்க, no ஐயா, இல்ல ஐயா, I will come only here. இங்கதான் நான் வருவேன். Even if I come and die at the gate here, I will come only here. இங்கே வந்து வாசல் படியில செத்தாலும் சாவேனே ஒழிய நான் வருவதை நிறுத்த மாட்டேன். Thank God for it. Hallelujah. I thank God for that party. அந்த பாட்டியம்மாவிற்காக, அந்த பாட்டியம்மா மனதிலே இருந்த வெளிச்சத்திற்காய், வெளிப்பாட்டுக்காய் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். On the day when we distributed some sarees for the widows, சமீபத்திலே ஒரு நாள் ஏழை தாய்மார்களுக்கு இலவசமாக ஒரு புடவை பரிசாய் கொடுத்தோம். almost 1,000 widows came. ஏறக்குறைய 1000 விதவைகள் வந்திருந்தார்கள். And they are revival instruments here. அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் எழுப்புதலை உருவாக்குகிறவர்கள். Thank God for that. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். We want more widows for us. இப்படி எழுப்புதலை உருவாக்கக்கூடியவர்கள் அதிகமாய் தேவை. I love the poor ladies very much. இன்னும் அதிகமான விதவைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். Glory to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Let me caution you. நான் உங்களை எச்சரிக்கிறேன், Don't follow cut short method. குறுக்கு வழியை ஒரு பொழுதும் பயன்படுத்தாதிருங்கள். This is important. இது மிக முக்கியம். And don't keep anything substitute for the Lord. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தயவு செய்து ஒரு பொருளுக்கோ உறவுக்கோ கொடுக்க வேண்டாம். Your place is not better, your place is not done. நீங்கள் ஆராதிக்க வேண்டிய இடம் பெத்தேல் அல்ல, நீங்கள் ஆராதனைக்கு போக வேண்டிய இடம் தான் அல்ல. Your place is Jerusalem. நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டிய இடம் எருசலேமாய் இருக்கிறது. This is God's direct voice, a prophecy for you. இந்த வார்த்தை உங்களுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசனமாக நேரடியாய் வருகின்றது. Sometimes full gospel people also make a mistake. சில வேளைகளிலே பூரண சுவிசேஷ சபைகள் கூட தவறு செய்கின்றன. When they go to long distant place
for, due to residence changing, transfer, etc. சில வேளைகளிலே ஒரு பட்டணத்தின் மையப்பகுதியில் இருக்கிறவர்கள் வீடு வாங்கி தூர பகுதிக்கு செல்லலாம், இல்லாவிட்டால் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் I don't say they should come here only. என்னால் இந்த பிரசவாக்கம் திருச்சபைக்கு வர வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. But they sometimes choose the places where wrong doctrines are given. ஆனால் சில வேளைகளிலே பூரண சுவிசேஷத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சர்ச் பக்கத்துல தானே இருக்கு, இங்க போகலாமே என்று சொல்லி பூரண சுவிசேஷத்திற்கு இடம் கொடுக்காத விசுவாசிக்காத சபைகளுக்குள் சிக்குகிறார்கள். There is no baptism there. அங்கே அவர்கள் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்வதில்லை. There is no Holy Spirit speaking in பரிசுத்த tongues. ஆவியானவரை குறித்தும் அபிஷேகத்தின் நிறைவால் பேசுகிற அந்நிய பாஷையை குறித்தும் பேச்சே இல்லை. But some sort of mechanical service. ஆனால் அங்கே வசனம் உண்டு, பாடல் உண்டு, பிரசங்கம் உண்டு, எழுந்து உட்காருகின்ற பயிற்சி உண்டு. Why do they go? ஏன் போகிறார்கள்? It's nearby. அது அங்க பக்கத்துல இருக்குங்க. Nearby. ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும். Whether if you go nearby somewhere because it's convenient to you, you will lose your precious calling and fellowship with God. பக்கத்தில் இருக்கிறதே என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆவிக்குரிய சபைகள் இல்லாத சபைகளுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட உன்னதமான நோக்கத்தையும் அழைப்பையும் நீங்களே